Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஐயங்காராத்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி அக்கா தான் இன்னைக்கு சொல்லியிருக்கா. அவங்களோட ரெசிபி தான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு அரை கைப்பிடி. அடுத்து கடலைப்பருப்பு அதுவும் அரை கைப்பிடி. காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 12 மிளகா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் கொஞ்சமாக. மிளகு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு ஒரு இஞ்சி துண்டு. எண்ணெய் கொஞ்சமாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வானிலையில் வச்சுட்டு அதில் கொத்தமல்லி, எல்லாத்தையுமே சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சம் செவக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க. கத்திரிக்காவை ஒரு 4 பார்த்துக்கோங்க. மேலே இருக்க அந்த காம்பை மட்டும் கட் பண்ணுங்க. கீழ் பக்கமாக வெட்டி 4 பிறந்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அதில் தான் நம்ம அரைச்சிருக்கிறத சேர்த்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள. ஓகேங்களா? இப்போ கட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காயை கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சியை தோல் உரிச்சுக்கோங்க. இது வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கு. கரைச்சியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. வானிலை வச்சு அதில் ஒரு பெருங்காயம் ஒரு துண்டு. நாங்கள் எங்கள் இடத்துல வந்து கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம். லைட்டாக எண்ணெயில் போட்டு அதை வறுத்துக்கோங்க. அதையும் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மறுபடியும் செய்ய சொல்லி. கடுகு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிலே புளி தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வெடிச்ச உடனே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புளிக்குழம்புக்குன்னா நல்லெண்ணெய் தான்.
இதுலேயே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அவ்வளோ சேர்த்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக. இந்த அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொடியானதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், கொஞ்சம் நரன்னு இருக்கணும். அதில் உள்ளே வச்சு இது பண்ணுறதுக்காக, ஸ்டஃப் பண்ணுறதுக்கோசரம். அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கத்திரிக்காய்க்குள்ளே வச்சு இந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கோங்க. எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயே வச்சு அழுத்திக்கோங்க. 2 பக்கம் ஓப்பன் பண்ணிட்டு தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. இங்கே புளி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட் பண்ணிக்கலாம் உள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிச்சம் இருந்தது அப்படின்னா அதில் தண்ணி பிடிச்சி நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதோடையே சேர்த்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காயை 2 விதமாக செய்யலாம். அப்படியே அந்த புளியில் போட்டு புளி தண்ணியில் போட்டு கொதிக்க விடலாம். இல்லை அப்படின்னா ஒரு குக்கரில் வச்சு இது பண்ணியும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு தண்ணி பிடிச்சி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க தண்ணியை, ஏன்னா கொதிச்சு வரணும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வரப்போ அது கம்மியாக போயிடும். சரிங்களா? இன்னொரு வகை எப்படி அப்படின்னா, எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காவை கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி அப்படியே குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செய்கிறது 2வது மெத்தட். நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுன்னு அதில் இந்த கத்திரிக்காவை போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே அது கொதிச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி விட்டு அதில் இந்த கத்திரிக்காவை சேர்த்து விட்டுருங்க. ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. இது இங்கே கொதிச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ரெண்டு விசில் முடிஞ்சது. அந்த கத்திரிக்காவை இதோட சேர்த்து விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். தாளிக்கிறதுக்கோசரம் கொஞ்சோண்டு கடுகு, நல்லெண்ணெயில்
லாஸ்ட்டாக அந்த குழம்போடு சேர்த்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். புளிக்குழம்புக்கு லாஸ்ட்டாக ஒரு துண்டு வெல்லம், சரிங்களா, இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அருமையாக வந்திருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஐயங்காரத்துது. ஓகே, இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில்